இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்தை தியானிப்பதற்கு முன்பாக நேபுகாத் நேச்சாருக்கு அடுத்த ராஜா யார், பெல்சாத்சார் யார் என்கிறதை தெரிந்து கொண்டு அதற்கு பின்பாக இந்த அதிகாரங்களுக்குள்ளாக ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். இங்கே பெல்சாத்சார் என்று சொல்லக்கூடிய ராஜா 1000 பேருக்கு ஒரு விருந்து செய்து 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான் என்று இந்த அதிகாரம் தொடங்குகிறது. நேபுகாத் நேச்சாரின் ஆட்சிக்கும் பெல்சாத்சாரின் ஆட்சிக்கும் இடையே கொஞ்ச கால இடைவெளிதான் உண்டு. இந்த பெல்சாத்சார் நேபுகாத் நேச்சாரினுடைய மகன் அல்ல, மகளின் மகன். அந்த வரலாறு பின்வருமாறு அமைகிறது. நேபுகாத் நேச்சாரினுடைய மகன் அமல் மெராதாக், இவர் ஏவல் மெராதாக் என்று சொல்லியும் அழைக்கப்பட்டார். 2 ராஜாக்கள் 25-27 எரேமியா 52வது அதிகாரம் 31 34 வரையிலும் அவருடைய தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் பிடித்து வந்திருந்த யோயாக்கீன் யூதாவின் ராஜாவை சிறையிலிருந்து புறப்பட பண்ணி அவனுடைய தலையை உயர்த்தி என்று 2 இடங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இவன் ராஜாவான வருஷத்தில் இவன் சுமார் கிமு 562 நேபுகாத் நேச்சார் இறந்த பிறகு பதவி ஏற்கிறார். இவரை கொலை செய்துவிட்டு இவரது மைத்துனரான நெர்கல் சரேத்சர் என்று சொல்லக்கூடியவர் திரும்பவும் பதவி ஏற்கிறார். இவர் அவர்களுடைய அந்த படையில் இருந்தவர். எரேமியா 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நெர்கல் சரேத்சரை குறித்து எழுதப்பட்டிருக்குது. இவர் பதவியேறிய ஆண்டு கிமு 560. இவருக்கு பின் இவரது மகனான லபாஷி மெராதாக் என்கிறவர் பதவியேற்கிறார். இவர் பதவியேறிய ஆண்டு சுமார் கிமு 556. இந்த இளைஞர் மிக விரைவில் நெபோனிடஸால் கொல்லப்படுகிறார். இந்த நெபோனிடஸ் யார் என்று சொன்னால், இவர் நேபுகாத் நேச்சார் மகள் ஒருத்தியினுடைய ஒரு கணவனாக இவர் அறியப்படுகிறார். இவளுக்கு பிறந்த மகனே பெல்சாத்சார். அப்பா ராஜாவாக இருக்கிறார். அவருடைய ராஜ்ய பொறுப்பிலே மகனும் இணைந்து அவர் அரசராக அவர் செயல்படுகிறார். கல்தேயருடைய அந்த ராஜ்யத்தில் நெபோனிடஸ் தான் பாபிலோனினுடைய இறுதி அரசராக அவர் கருதப்படுகிறார். அவருடைய மகன் 2வது இடத்துல அவர் ஆட்சி செய்யக்கூடியவராக இருக்கிறார். எப்படி என்றால், இந்த அதிகாரத்திலேயே 7ஆம் வசனத்திலேயே ராஜா சொல்லுகிறார், இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்தில் 3வது அதிபதியாக இருப்பான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 3ஆம் அதிபதி என்று அவர் சொல்ல காரணம் என்ன? முதல்ல நெபோனிடஸ், அதற்கு அடுத்த ஸ்தானத்தில் பெல்சாத்சார், அதற்கு அடுத்த ஸ்தானத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஞானியை நான் உட்கார வைக்கப் போகிறேன் என்கிற காரியத்தை 7ஆம் வசனம் 16ஆம் வசனம் 29ஆம் வசனங்களில் இங்கே பெல்சாத்சார் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இப்போ இந்த அதிகாரத்தினுடைய பின்னணி, பெல்சாத்சார் யார் என்பதை தெரிந்து கொண்டோம். நேபுகாத் நேச்சாரினுடைய மகளின் மகனாக இவர் அறியப்படுகிறார். இவருடைய தகப்பனார் நெபோனிடஸ். அதற்கு முன்பாகவே 3 ராஜாக்கள் வந்து போய்விடுகிறார்கள். அதற்கு பின்புதான் இங்கே பெல்சாத்சார் அரியணை ஏறுகிறார். இவர் அரியணை ஏறின நாட்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து. அவர்களுக்கு முன்பாக திராட்சரசம் குடிக்கிறார். பெல்சாத்சார் திராட்சரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் இங்கே ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? எந்த ஒரு மனுஷன் மதுபானத்தை ருசித்து கொண்டிருக்கிறானோ அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். பரிசுத்த குலைச்சலை உண்டாக்குகிறவனாக மாது போதையில் வாழ்கிற எந்த ஒரு மனிதனும் பரிசுத்த குலைச்சல் உடைய ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்வான் என்பதற்கு இங்கே ஒரு அருமையான எடுத்துக்காட்டை பெல்சாத்சார் செய்கிறதை பார்க்கிறோம். திராட்சரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் இப்போ ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தின அந்த பாத்திரங்களை எடுத்துட்டு வந்துட்டு அவனும் அவனுடைய மனைவிகள், பிரபுக்கள், வைப்பாட்டிகள் எல்லாம் குடிக்கிறதற்கு செய்கிறான். ஆண்டவரை தன்னை பரிசுத்தம் செய்கிற இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருக்கிறான் என்று நாம் புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோமே. அதே போல இங்கே கர்த்தரை, யெகோவா தேவனை
இவன் அத்தனையாக அவர் பரிசுத்தப்படுத்தின பாத்திரத்தை தன்னுடைய கால்களில் கீழே போட்டு மிதிக்கிறது போல காரியத்தை செய்கிறான். அந்த நேரத்தில் ஆண்டவரை தாழ்த்தி அவன் சாத்தானை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரத்தை கொண்டு வரும் பொழுது அவர்கள் அதில் குடிக்கிறாங்க. அவங்க பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரை இழிவுபடுத்தி மற்ற காரியங்களை தேவர்களை புகழ்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அத்தனை மது வாசனையிலும் அங்கே பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் உணர்வற்ற காரியங்களை புகழ்கிற காரியத்தில் இங்கே பெல்சாத்சார் ஈடுபட்டிருந்ததை பார்க்கிறோம். ஆண்டவர் இதை பார்க்கும்பொழுது அவருடைய உள்ளம் அத்தனையாக கொதிக்கிறதை பார்க்கிறோம். எப்படி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறதோ, அங்கே மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு தேவன் அங்கே ஒரு பூமியை அழிக்கும்படியாக நோவாவுக்கு கட்டளையிட்டாரோ அதே போல காரியத்தை தான் இங்கே ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 29:1 அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன்னுடைய பிடரியை கடினப்படுத்துகிறவன் என்று சொல்லப்படுகிறத. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் உடனேயே அவர் தீர்ப்பு எழுதக்கூடியவராக அவர் இருக்கிறார். அந்த நேரத்தில் 5ஆம் வசனத்தில் மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிரான ராஜ அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரபுக்கள் 1000 பேருக்கு விருந்தளித்த பெல்சாத்சாரினுடைய விருந்து அறை ஒன்றை போன்ற ஒரு விருந்து அறையை தற்கால ஈராக்கினுடைய பழைய பாபிலோனிய பகுதிகளில் அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சுமார் 165 அடி நீளமும் 55 அடி அகலமும் கொண்டதொரு அறையை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது பெல்சாத்சாரின் விருந்து அறையாக இருக்கலாம் என்று கருத்தை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், இந்த அறையினுடைய ஒரு பக்கத்தின் சுவரின் மீது செங்கல் உருவங்களும் மற்ற 3 பக்க சுவர்களிலும் சுண்ணாம்பு பூசி இருக்கிறது. இந்த சுண்ணாம்பு பூசப்பட்ட பகுதியில தான் கைவிரல் ஒன்று எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் நேபுகாத் நேச்சாரின் அந்த ஆட்சி காலத்தில் கொடிகட்டி பறந்த தானியேல் எங்கே இருக்கிறானே சொல்லி தெரியல. அந்த அளவுக்கு இங்கே ஆண்டவர் உடனேயே அவனுக்கு நியாய தீர்ப்பை எழுதுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட தன்னுடைய பாத்திரங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஆண்டவர் இன்றைக்கும் தன்னுடைய பரிசுத்த பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஆண்டவர் இன்றைக்கும் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபைக்காக இன்றைக்கும் வைராக்கியம் பாராட்டுகிற ஆண்டவர் அன்றைக்கு வைராக்கியம் பாராட்டுகிறவராக அவர் எழுந்து நின்று அந்த பாவத்தை செய்த பெல்சாத்சாரினுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலக மனிதர்கள் உலகத்தினுடைய சிற்றின்பங்களில் ஆடம்பரங்களில் இவைகளில் சிக்கி கொண்டு அவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கிற அந்த சிற்றின்பங்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. அவர்களுக்காக பரிதபிக்கும்படியாக நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நேராக சீக்கிரமாக கடந்து செல்லுகிறார்களே என்கிற அவருடைய கேடான நிலைமையை நினைத்து நாம் பரிதபிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கே பெல்சாத்சாருக்கு ஆண்டவர் ஒரு தீர்ப்பு எழுதிவிட்டதை நாம் பார்க்கிறோம். இவன் கலங்கி போய் நிற்கிறான், அவனுடைய மூட்டெல்லாம் விரைத்து போய் இருக்குது. பெல்சாத்சார் மிகவும் கலங்கினான். 9ஆம் வசனம் பார்க்கிறோம். அவனுடைய முகம் வேறுபட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய பிரபுக்கள் திகைத்தார்கள். எல்லாருக்கும் விதி பிதுங்கி போய் நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எல்லாரும் அங்கே நிறைய ஞானிகள் எல்லாம் கூப்பிட்டுட்டு அந்த எழுத்தை வாசிக்க அந்த அர்த்தத்தை கேட்ட அவங்க யாருக்குமே சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அப்போ ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு என்பது இது நேபுகாத் நேச்சாரினுடைய மனைவியாக இவனுடைய பாட்டியாக இருக்கலாம், அல்லது அவளுடைய அதாவது இவனுடைய அம்மாவாக இருக்கலாம் ராஜாத்தி. ஏன்னா இவனுடைய மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் ஏற்கனவே இவனோடு கூட ட்ரிங்க்ஸ் சாப்பிடுகிறதற்கு உள்ளே வந்துட்டாங்க. அப்போ இந்த ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள்ளே பிரவேசிக்கிறார். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே நீர் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமக்கு முகம் வாடவும் வேண்டியதில்லைப்பா. உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான். கேள்விப்பட்டவள் தானியேலை குறித்து அறிந்திருக்கிறவள். ஒருவேளை வெறுக்கப்பட்டாலும் முற்றிலும் விளக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் அங்கே
தானியேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்கிறதை அவள் ஞாபகப்படுத்துகிறார். அவனுக்குள்ள பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாக்களின் நாட்களில்னா அவர்கள் நேபுகாத்நேச்சார் அப்பா அல்ல, அவர்கள் முற்பிதாக்களை பிதாக்கள் என்று சொல்லி அழைப்பார்கள். வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் சோசியருக்கும் கல்தையருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். நீ இன்னைக்கு தள்ளிட்டியே என்பது போல் அவள் சொல்லிட்டு சொன்ன உடனே ராஜாவினால பெல்தே சாத்சார் எனும் பெயரிடப்பட்ட அந்த தானியலுக்கு சொப்பனங்களை வேர்த்தம் பண்ணுகிறதும் புதை பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்பொழுதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவார். அவ்வளோ உறுதியாக சொல்கிறான். அவன் கட்டாயம் சொல்லிடுவானோடனே அவர் தானியேலை அழைத்தனுப்பி விடுகிறான். தானியேலை பார்த்த உடனே சொல்கிறான், நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? உனக்குள்ள தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து அறிந்தேன்னு சொல்லலை, கேள்விப்பட்டேன்னு சொல்கிற. உன்னை குறித்து கேள்விப்பட்டேன்ப்பா. இப்போ தான் எங்கள் அம்மா சொல்லிட்டு போனாங்க, ராஜாத்தி சொல்லிட்டு போனாங்க, இந்த எழுத்தை உன்னால் வாசிக்க முடியுமா, இதனுடைய அர்த்தத்தை தெரிவிக்க முடியுமா, இவங்களெல்லாம் கூப்பிட்ட இவங்களால் சொல்ல முடியாமல் போயிடுச்சுன்னு சொன்னபோது தான் அங்கே அவன் திரும்பவும் சொல்லுகிறான், நான் உன்னை மூன்றாவதாக வைக்கிறேன். எங்கள் அப்பா அதுக்கு அடுத்தால நான் அதுக்கு அடுத்தால உன்னை நான் உட்கார வைக்கிறேன் என்று சொன்ன பொழுது தானியேல் சொல்கிறார், உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும், இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொல்லிட்டு தான் அவன் அங்கே அழகாக அந்த காரியங்களை வாசிக்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய இருதயம், உங்கள் அப்பாவை பற்றி சொல்கிறாரு, அவருடைய இருதயம், உங்கள் அப்பாவுடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினால கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனுஷன் என்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று. காட்டுக்கழுதைகளோடு சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆள்கை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியில் நனைந்தது. அவருக்கு ஒரு நியாய தண்டனை கொடுக்கப்பட்டது, ஆக்கினை தண்டனை இல்லை. அதனால் அவர் திரும்பவும் வந்துட்டார்னு சொல்லிட்டு அவருடைய குமாரனாகிய பெல்சாத்சார் என்னும் நீரோவென்றில் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீர் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் உம்முடைய சுவாசத்தை வைத்திருக்கிறோம். ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், உன்னுடைய சுவாசம் அவர் கையில் இருக்குது. நீ நினைக்கிறா, நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சிடறான்னு சொல்லி. இன்னைக்கு உலகத்தில் எல்லா மனிதர்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க, நம்ம நினைச்சதை சாதிச்சிடலான்னு சொல்லி. நம்முடைய சுவாசம் அவர் கையில் இருக்குது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய என் வழிகளை நான் பார்த்துக்குவேன்ப்பா, என் பாதையில் நடப்பேன், என்னுடைய வாழ்க்கையை நானே தீர்மானிச்சிருவேன், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் செய்திருவேன், நாளைக்கு அங்கே போவேன், அதை செய்வேன் என்று சொல்லி நம்ம அநேக தீர்மானங்களை அநேக ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் போட்டு அப்படி இப்படி என்று செய்கிறோம். ஆனால் இங்கே தானியேல் சொல்கிறான், உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியாக இருக்கிற ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய சுவாசத்தை வைத்திருக்கிறவர், நம்முடைய வழிகளுக்கு, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா வழிகளுக்கும் அதிகாரியுமாகிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகளும் உங்கள் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரி அவரை நீங்கள் மகிமைப்படுத்தாமல், காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற இந்த வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர. நீர் திராட்சரசத்தை ருசி பார்த்த உடனே ஆண்டவரை அத்தனையாக இழிவுபடுத்தி இவைகளை எல்லாம் புகழ்ந்தீரே. அதனால தான் இப்போ தேவனுடைய நியாய தண்டனை அல்ல, ஆக்கினை தண்டனையே வந்திருக்குது. இந்த எழுத்து எழுதப்பட்டது. மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பது மெனே மெனே என்று சொன்னால் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை எண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்க. எண்ணுதல், மெனேன்னா எண்ணுதல். உன் வாழ்வை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார், எடை போட்டு பார்க்கிறார். தெக்கேல் நிறைய, நீ அவர் எடை போட்டு பார்க்கும்போது நீ குறைய காணப்பட்டா, தராசில் வச்சு பார்த்தார் உன் வாழ்க்கையை, நீ குறைவுள்ளவனாய் காணப்பட்டபடினால உன்னிடத்திலிருந்து எடுத்து இன்னொருவனுக்கு கொடுக்க போறாரு. உப்பார்சின் என்பது அப்படிங்கிறது உண்மை குறிக்குது, பார்சின் என்பது பிரிக்கப்பட்டு அது கொடுக்கப்படுகிறது என்கிற காரியத்தை சொல்லுகிறார். அது மேதியருக்கும் பெர்சியருக்குமாக
அது கொடுக்கப்படுகிறது. மெனே என்பதற்கு தேவனுடைய ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார், எண்ணி விட்டார். உன் வாழ்க்கை இதோட போத நீ முடிவு கட்டிட்டாரு, நீ குறைய காணப்பட்டாய், உன்னுடைய ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெருசியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமானி சொன்னார். அன்னைக்கு ராத்திரியில் இவர் கட்டளெல்லாம் கொடுக்குறாரு. தானியலுக்கு பொற்சரப்பணியை தரிப்பீங்க, ராஜ்யத்தில் அவனை 3வது அதிகாரியாக மாற்றுங்கன்னு சொல்லிடலாம். அவர் பறைமுறையிடவும் கட்டளையிடுகிறார். அந்த ராத்திரியில் இவர் சிங்காசனத்தை காலி பண்ணிட்டு போயிட்டார். அந்த ராத்திரியில் கல்தேயரின் ராஜாவாகிய பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு தன்னுடைய 62வது வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே வெளியே படைகள் சுற்றி நிற்கிற நேரத்தில் இவர் அங்கே உட்கார்ந்து திராட்சை ரசத்தை ருசி பார்த்து கொண்டிருக்கிறார். 1000 பேரோட சேர்ந்து அவர் ருசி பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே மகா பேரரசனாகிய கோரேசு அங்கே பாபிலோனை சுற்றி நின்று கொண்டிருக்கிறான். கோரேசு அவர்களை ஜெயிக்கிறான். பெர்சிய அரசனாகிய கோரேசு ஜெயித்தவன் மாத்திரமல்ல, பாபிலோனுக்கு அதிபதியாக ராஜாவாக தரிவை மேதியனாகிய தரிவை அவன் ஏற்படுத்துகிறான். தேசம் மேதியருக்கும் கொடுக்கப்பட்டது, பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்கிற தானியேலின் வார்த்தை அன்றைய தினமே நிறைவேறினதை பார்க்கிறோம். நம்முடைய சுவாசத்தை கைகளில் வைத்து இருக்கிறார். நம்முடைய வழிகளுக்கெல்லாம் அதிகாரி அவர். நம்ம இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களை பருக ஆரம்பித்தோன்னு சொன்னால் தேவனுடைய நாமத்தை தூஷிக்க ஆரம்பிச்சிடுறோம். மற்ற காரியங்களை, சிற்றின்பங்களை, மற்ற காரியங்களை, உணர்வற்ற காரியங்களை நம்ம அதிகமாய் புகழ ஆரம்பிச்சிடறோம். ரொம்பவும் ஜாக்கிரதையாக இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மை அர்ப்பணிப்போம், ஆண்டவருக்கென்று பிரியமாய் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீர், உம் பெயருக்கேற்ப பரிசுத்தமாய் நடத்தி செல்கிறீர். புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீர், உம் பெயருக்கேற்ப பரிசுத்தமாய் நடத்தி செல்கிறீர். என் மேய்ப்பரே நல்லாயனே